அடுத்த முதல்வர் யார் என்று பார்க்கிற போது இது சர்வேல மிகப்பெரிய சவாலான கலாய்வுள்ள விஷயம்னா வருகிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியிடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையும் இப்போது இந்த இறுதி நிலையை எட்டிய நிலையில் 2026 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளரிடம் கலாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 5 இடங்களை பிடிக்கும் பட்டியலை வடிவமைக்கிற போது இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அரசியல் ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக ஸ்டாலின் சொல்லப்பட்டாலும் முதலிடத்தில் அதிகமாக மக்கள் சொல்லுகின்ற வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை சொல்லப்படுறாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. போன 2 திரு ஸ்டாலின் சொன்னாங்க. இப்ப இந்த 3 ஆய்வுலையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது விஜய் அவர்களை 40 வயசுக்கு உட்பட்ட அந்த ஒரு டேட்டா ஒன்று சொல்ற பாருங்க. அந்த டேட்டா எடுங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பதிவான வாக்குகள் இப்ப இந்த எலெக்ஷன் இளைஞர்களையும் பெண்களையும் மையம் கொண்ட தேர்தலா இருக்கு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 18-19 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க SIR இது பாதிக்கப்பட்ட 99,83,113 பேர் 1.42%. இது 18-19 வயசுக்குள்ள வாக்காளர் இருக்காங்க. அதுக்கடுத்து 20-29 வயசுக்குள்ள வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1,82,60,070 பேர் இருக்காங்க. 17.49. அதுக்கடுத்து 30-39 வயசுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட 1,28,47,489. அது 20.70%. மொத்தம் இந்த 40 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா 39.79% வாக்குகள் போன பார்லிமெண்ட்ல போலிங் ஆயிருக்கு. அதுல 2,40,40,972 பேர் போன பார்லிமெண்ட்ல போல செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ஏஜ் வாரியா பாக்குறப்ப 40-49, 50-59 எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40% பேர் இருக்காங்க. இவங்க தான் இந்த 50 வயசுக்குள்ளவங்க தான் வர தேர்தல முக்கியமா இருக்காங்கன்னு சொல்லப்படுறேன். அப்படி பாக்குறப்ப இதுல 2 கட்சியும் அதிருப்தி இருக்கிற காரணத்தால மாற்றம் நோக்கத்திற்காக விஜய முதலிடத்தை சொல்லப்படுறாங்க. 2வது அதே ஒப்பீட்டளவில் ஸ்டாலின் சொல்ல போறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள், பெண்கள், மாற்று கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நபர்கள் பார்க்கிற போது அதிகமாக ஒரு நடிகரான்னு சொல்றாங்களா இல்ல என்ன காரணத்துக்காக பல்வேறு விஷயங்களை ஆய்வுகள் எடுக்கிற போது பெயர் பாத்தீங்கன்னா எளிதளவுல கிராம ஊர்களில் ரீச் ஆயிருக்கு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க. இவங்களை விட பாக்குறப்போ ஒப்பிட்டு பாக்குற போது கருத்திலாக மக்கள் சொல்வது பாத்தீங்கன்னா அதிகமா விஜய் தான் அதிகமா சொல்லப்படுறாங்க. அதனால அந்த 2 பேருமே முதலிடத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். 2வது எடப்பாடி பழனிசாமி, 3வது இடத்துல அண்ணாமலை. இந்த அரசே இருக்கு இல்ல சைலண்டா இருக்கான்னு பாக்குறப்ப கூட அவர் செய்த பணிகள் இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி பாக்குற போது படிச்சவங்க ஒரு ஆப்ஷன்ல அண்ணாமலை தேர்வு பண்றாங்க. அதுல 3வது இடத்துல அண்ணாமலை அந்த ரேஸ்ல இருக்காரு. ஆனா அரசியல் ரேஸ்ல இல்லாதலையும் ஆனா முதலமைச்சர் என்ற வேட்பாளர் 5 பேர்ல பிரதானமா மக்கள் மத்தியில படித்தவர்கள் போராட்டத்தில் நாட்டுமே சொல்லக்கூடிய வாய்ப்புல அண்ணாமலை 3ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல சீமான் அவர்கள் 4ஆம் இடத்துல, திரு கனிமொழி அவர்களையும் சொல்ல போறாங்க. திரு ஸ்டாலின் அடுத்து அப்படியாக பாக்குறப்ப கனிமொழி முதலமைச்சராக மக்கள் பார்க்கிறாங்க எடுத்துக்கொள்ளப்படலாம். அதுக்கடுத்து உதய ஸ்டாலின் பார்க்கப்படுறாங்க 5ஆம் இடத்துல. திமுகவின் ஆட்சியின் பின்னடைவு என்று பார்க்கிற போது வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை, கடுமையான விலைவாசி உயர்வு, மக்களும் போதிய பணப்புழக்கம் இல்லாததால் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப அரசியல், குடும்பத்தில் இருப்பவர்கள் அரசு துறையில் இருப்பது இதெல்லாம் பெரும் பாதிப்பா இருக்கிறது. தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சியே 2026 பொறுத்தவரை ஒரு விஸ்தரமான தேர்தல் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி பலம் இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா கட்சி அதிமுக கூட்டணி ஆகட்டும், திமுக கூட்டணி ஆகட்டும், மாற்றவர்களுக்கு கூட்டணி பலம் இதில் இருக்காது. இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய் அவர்கள் கிங் மேக்கரா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் 5,67,00,000 வாக்காளர்களிலே 3 கோடி வாக்காளர்கள் 40 வயப்பட்ட பெண்கள் இளைஞர்கள் வருவதற்கு வாய்ப்பு பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது அதிகமாக ஈர்க்கப்படக்கூடிய நபராக அவர் இருக்காரு. ஆனா இதுல கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறுவது இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணி 39.90%, தாவேக கூட்டணி 28.82%, அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 26.88%, நாதக கூட்டணி 5.60%, நோட்டா 2.86%, தீர்மானிக்கப்பட்டுள்ள 3.90% சொல்லப்பட்டிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் திறனாய்வு. முக்கிய தமிழக தலைவர்கள் ஆளுமை குறித்த பல்வேறு அம்சங்களை திறனாய்வுக்கு உட்படுத்தும் தமிழக மக்களின் மதிப்பீட்டில் முன்னிலை பெறும் 5 தலைவர்கள் பற்றிய விவரம். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவாற்றல் 42%, துணிச்சல் 30%, நிர்வாகத்திறன் 33%, துடிப்பான செயல்பாடு 28%, ஊடக சந்திப்பு 22%, வெகுஜன உறவு 40%, சமூக அக்கறை 30% சொல்லப்பட்டிருக்காங்க. திரு எடப்பாடி அவர்கள் 40%, அறிவாற்றல், துணிச்சல் 51%, நிர்வாகத்திறன் 47%, துடிப்பான செயல்பாடு 30%, ஊடக சந்திப்பு 28%, வெகுஜன உறவு 42%, சமூக அக்கறை 30%,
திரு அண்ணாமலை அவர்கள் பார்க்கிற போது அறிவாற்றல் 72%, துணிச்சலில் 89%, நிர்வாகத்திறனில் 80%, துடிப்பான செயல்பாடுக்கு 85%, ஊடக சந்திப்புக்கு 87%, வெகுஜன உறவுக்கு 38%, சமூக அக்கறைக்கு 70% சொல்லப்பட்டிருக்காங்க. சீமான் அவர்களை திரு சீமான் பார்க்க போது அறிவாற்றல் 61%, துணிச்சல் 75%, நிர்வாகத்திறன் 40%, துடிப்பான செயல்பாடுக்கு 66%, ஊடக சந்திப்பு 69%, வெகுஜன உறவு 40%, சமூக அக்கறை 52 சொல்லப்பட்டிருக்காங்க. திரு விஜய் 60% அறிவாற்றல், துணிச்சல் 80%, நிர்வாகத்திறன் 43%, துடிப்பான செயல்பாடு 55%, ஊடக சந்திப்பு 25%, வெகுஜன உறவு 32%, சமூக அக்கறை 69% சொல்லப்பட்டிருக்காங்க. அறிவாற்றல் பிரச்சனைகளை துணிவோடு சந்திப்பது, நிர்வாக திறமை துடிப்பாகவும் விரைவாகவும் செயல்படுவது, ஊடகங்களை தயக்காமல் எதிர்கொள்வது, வெகுஜனோடு நல்லுறவு பாராட்டுவது, சமூக அக்கறை ஆகிய பண்பு நலன்களில் ஒப்பீட்டளவில் அண்ணாமலை